Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் ஆல்ரெடி 1.1 வந்து இன்ட்ரடக்ஷன், அடுத்து 1.2 வந்து கூலும்ஸ் லா, கூலும் விதி, இது ரெண்டை பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 1.3, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் லைன்ஸ், மின்புலம் மற்றும் மின்புல கோடுகள், இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லெசன் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், பட் அந்தளவுக்கு கிடையாது. பாதி லெசன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்ஸு இதிலே போய்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூலும்ஸ் லாக்கு அப்புறம் இந்த 1.3 நீங்கள் எடுக்கிறப்ப 13வது பக்கத்துக்கிட்ட வந்துடும். இது கிட்டத்தட்ட ஊடால பார்த்திங்கன்னா ஒரு 6 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும், இதெல்லாம் தான் இருக்குமே தவிர நீங்கள் இதை பார்த்து பயப்படாதீங்க. இந்த லெசனில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு வேர்டு, மின்புலம், மின்னோட்டம், மின்னூட்டம், மின்னோட்டவியல் அப்படின்னு நிலை மின்னியல், ஒரே மாதிரி வார்த்தை, ஒரே மாதிரி இருக்கும். கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே படிச்சிருவீங்க, பட் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா என்ன எழுதணுன்னே தெரியாது. ஸோ ரொம்ப கவனமாக இந்த லெசனில் இருக்க கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றதான் பார்க்க போகிறோம், மின்புல கோடுகள் அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னு ஸோ நம்ம ஏற்கனவே கூலும்ஸ் லா படிச்சிருந்தோம். கூலும்ஸ் லான்றது என்ன பார்த்திங்க அப்படின்னா 2 மின்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 எலக்ட்ரிக் சார்ஜ். 2 எலக்ட்ரிக் சார்ஜை குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு நடுவில் செப்பரேட் பண்ணி வைக்கிறப்ப ஒரு மின்துகள், அதாவது ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே, இன்னொரு மின்துகள் மேலே ஏற்படுத்தக்கூடிய விசையின் அளவை கண்டுபிடிக்கிறது. அதுதான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன், F is equal to 1/4πε0 Q1 Q2/r² அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம். இதுதான் என்ன அப்படின்னா கூலும்ஸ் லா. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மின்புலம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அந்த ஒரு சார்ஜ், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போயுமே, இப்போ மேக்னெட் இருக்குது எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு மேக்னெட் இருக்குது அப்படின்னா, மேக்னெட் நான் கொண்டு வந்தேன்னா இந்த பக்கம் மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணுமா, இந்த பக்கத்தில் இரும்பு ராடு கொண்டு வந்து அட்ராக்ட் பண்ணுமா, பண்ணாதா? இங்கேயும் பண்ணும், இப்படி பண்ணும், மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் என்ன பண்ணுது, எப்போயுமே அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ், அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் வந்தாங்க அப்படின்னு என்ன பண்ணது, ரெடியாக இழுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். எப்போயுமே அதுக்கு உண்டான வேலை என்ன, எப்போ பார்த்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, அதை சுற்றி ஒரு விசையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், புலம் உருவாக போகுது, அதுதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ண, அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் அதை சுற்றி எப்போயுமே ஒரு ஃபோர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மின் புலத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுமா, தூரத்தில் கூட இப்படி பிடிச்சி இழுக்குமா, மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுமா, அவங்க கூட போயிடுமா, அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலாக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது நேர், அதாவது ப்ளஸ் மதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மின்புல கோடுகள் எப்பயுமே வெளிநோக்கி இருக்கும், அவுட் சைடு த ஃபோர்ஸ், சார்ஜ்லேருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நோட்ஸ் எடுத்து படிக்கிறேன்னா எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுனா வேறு ஒன்றுமே கிடையாது, இதுதான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், 7 பாயிண்ட்டு, அந்த 7 பாயிண்ட்டை நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன். இதுதான் சிம்பிள் நோட்ஸ். இதை வச்சு எப்படி பேராகிராஃப் எழுதுறது அப்படிங்கிறதா விஷயம். ஸோ இதை வச்சு நான் சொல்கிறத நீங்கள் கவனித்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் இந்த டேர்மெல்லாம் நான் மாற்றவே மாட்டேன், அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எப்போயுமே எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, நேராக இருந்துச்சு, அதாவது ப்ளஸ் மதிப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மின்புல கோடுகள் எப்போயுமே வெளிநோக்கி இருக்கும். அதே இது மைனஸாக இருந்தால் மின்புல கோடு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைன்ஸு டுவர்ட்ஸ் இன்சைடு, உள்நோக்கி இருக்கும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அது. அடுத்து என்ன அப்படின்னா இதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்னது, இந்த லைனை தான் லைன்ஸ்னு சொல்கிறாங்க, மின்புல கோடுகள் அப்படின்னு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறாங்க, ஒரு Q அப்படிங்கிற ஒரு சார்ஜ், அதாவது இதை சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஆரம்பம் அப்படின்னு, அதாவது தமிழ் மொழி புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்றது சொல்கிறேன், சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா சோதனை துகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Q0ன்னு எடுத்திருப்பாங்க, சோதனை துகளை Q0ன்னு எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் பேர் என்னது, சோர்ஸை Qன்னு எடுத்திருப்பாங்க. இந்த Q தான் மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், இந்த Q0 வந்து என்னது டம்மி பீஸாக இருக்கும். ஸோ இந்த Q0 மேலே என்ன விதமான விசையை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே தான் மொத்தம் வெளியே போகணும், அப்போ என்ன பண்ணும், இது வெளியே போகும். ஸோ இந்த Q0 எங்கே இருக்குது, Pங்கிற புள்ளியில் இருக்குது. புக்கில் Q0ன்னு படத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க, P தான் கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இது மேலே இருக்க மின்புலம் எப்படி இருக்கும், அதை நோக்கி இருக்கும் வெளியே. அதே இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், மின்புலம் வந்து உள்ளே நோக்கி வரப்போகுது. ஸோ அதான் E வெக்டார் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் டேரெக்ஷன்லையும் இந்த டேரெக்ஷன்லையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ
இந்த க்யூவில் இருக்கக்கூடிய மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதில் என்ன சார்ஜ் இருக்குது? வெறும் க்யூ மட்டும்தான் இருக்குது. கூலும்ஸ்னால 2 சார்ஜ், 2 மின்துகளுக்கு இடையில இருக்கக்கூடிய விசையை கண்டுபிடிச்சோம். இங்கே ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்குது. அதே ஃபார்முலா தான் E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q/r² அப்படிங்கிறது தான் விஷயம். Q/r². இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு அது அப்படியே தான் இருக்கும். நான் என்னது இங்கே Q1 Q2 அல்லது Q0ன்னு வராமல் என்ன பண்ண போகுது? வெறும் Q மட்டும்தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா இது மட்டும் ஏற்படுத்தக்கூடிய மின்புலம், Q மட்டும் ஏற்படுத்தக்கூடிய மின்புலத்தை தான் பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல Q அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டெஃபனிஷனுக்குரிய ஃபஸ்ட்டு ஜென்ரலாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நான் சொன்னது இருக்கும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டில் என்ன அப்படின்னா விசை. இந்த Q0 மேலே இந்த Q எவ்வளோ விசை ஏற்படுத்துது? சரி, ரைட், ஓகே, இதை வச்சாச்சு. இந்த Q0 பிடிச்சி இழுக்கிறதுக்கு இந்த சோர்ஸ், ஆக்சுவல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ விசையை கொடுக்குது Q0 மேலே அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இன்ட்டு Q0. இதுதான் பசங்களாக ஃபார்முலாவாக பின்னாடி வரும். உங்களுக்கு ஒரு சம்மில் கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸை யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபோர்ஸ் அங்கே போது பார்த்தியா, அந்த லைன் இருக்குது பார்த்தியா, அங்கே கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் இஸ் F = Q0 × E வெக்டார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் Q0 × E வெக்டார் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இந்த Q0 இங்கே இருக்குல்ல, இது மேலே இது எவ்வளோ தூரத்துக்கு ஃபோர்ஸ் ஏற்படுத்துது நம்மளுக்கே தெரியும். ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? 2 சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணணும். இதில் போட்டு இந்த E வெக்டாரில். இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் = என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? 1/4πε0 Q1 Q2/r². ஏன் Q1 Q2 போட்டிருக்கோம்? பிகாஸ் 2 சார்ஜ் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறனால 2 சார்ஜுக்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் தான். அதனால தான் இங்கே E வெக்டார் × Q0ன்னு போட்டிருக்காங்க. அப்போ E வெக்டாரோட வேல்யூ என்னது? 1/4πε0 Q/r² இருக்குது. இதில் எனக்கு Q0 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும்? Q0 இங்கே வந்துடும். அப்போ கூலும்ஸ் லாவோட ஃபோர்ஸ் வேல்யூ வந்துடும். இப்படி தான் இன்டர் கனெக்டட். இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். இது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் விஷயம். ஸோ அப்போ F வந்து இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? Q0 × E வெக்டார். இது ஒரு புது ஃபார்முலா கிடையாது. இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணலாம்? அப்படி எழுதலாம். இந்த இருக்குல்ல, இதில் இருக்குது. அதில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே Q1 Q2 இருக்கா, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்? Q இன்னொன்று Q0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இந்த 1/4πε0 இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? நான் E வெக்டார் போடலாம். ஏன்னா E வெக்டாரோட வேல்யூ தானே. இதுதான் ஃபார்முலா. அப்படி தான் எழுதியிருக்காங்க இங்கே. சரியா? அதான் செகண்ட் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து Q0 டிபெண்ட் பண்ணி, அதாவது இந்த சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஆக்சுவலாக சக்தியே இருக்குது, எனர்ஜியே அதுக்கு தான் இருக்குது. இது டம்மி பீஸ் தான். இது வந்து என்னது, நம்ம என்ன எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கணும்? ஒரு டம்மி சார்ஜுன்னு கூட சொல்லலாம். நம்ம சோர்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறோம்? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கோம். லோ வேல்யூ உள்ள சார்ஜ். அப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதனால தான் Q0ன்னு போட்டிருக்காங்க. இதோட மதிப்பால் இது எதுவுமே மாற போகிறதில்ல. இதில் என்ன சேஞ்ச் வேணால் நடக்கலாம். ஆனால் இதால் இதுக்கு என்னது, எந்த சேஞ்சுமே நடக்காது. யானை வந்து என்ன பண்ணுது? யானை நடந்து போகுது அப்படிங்கிறனால ஏதோ சொல்ல வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் மாற்றி சொல்லிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய விஷயத்தினால சின்ன விஷயத்தில் எந்த மாற்றம் ஏற்படும். ஒரு சின்ன பொருளால் பெரிய பொருளில் எந்த மாற்றமும் என்னது ஏற்படாது. புரியுதா? ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பொருள், இந்த பெரிய பொருளை உருட்டி விட்டேன்னா என்ன ஆகும்? சின்ன பொருள் மேலே போகிறப்ப அது சின்ன பொருள் நசுங்கிடும். ஆனால் அந்த சின்ன பொருளை பெரிய பொருள் மேலே உருட்டி விட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகாது? பெரிய பொருள் எதுவுமே ஆகாது. கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லிட்டேன். சூப்பர். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த Q0 என்ன பண்ணாது? இந்த Qவை எந்த விதத்துலையும் பாதிக்காது. அதுதான் எனது இந்த தேர்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, E வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா M&D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அதாவது இதுக்கு தனியாக ஒரு வேல்யூ இருக்குது. இந்த E வெக்டார், ஈங்கிறது என்னது? மின்புலம். இந்த மின்புலத்துக்கு இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதான் இது வெக்டார் அலகு. இதுக்கு தனியாக ஒரு எண் மதிப்பும் இருக்குது, தனியாக ஒரு திசையும் இருக்குது. இது இந்த டைரக்ஷனில் தான் போகும், இந்த மதிப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியும். அப்படிங்கிறதான் ஃபோர்த்து பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, Q0 வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அதாவது என்ன சொல்கிறாங்க? Q0 வந்து Qவை விட Q0 வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுதான் பெரிய ஆளுன்னு சொல்லியிருக்கோம். இவங்க முன்னாடி இது என்ன பண்ணக்கூடாது? பெருசாக இருந்துச்சுன்னா அப்போ இதோட வேல்யூ அதிகமாகிடும். எப்போயுமே சோர்ஸ் இதான் என்னது? ஆரம்பம். நம்ம இதான் எடுத்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. இதை வச்சு தான் நம்ம சம்மே கண்டுபிடிக்கிறோன்றப்ப இதோட மதிப்பு தான் பெருசாக இருக்கணும். இதோட மதிப்பு எப்படி இருக்கணும்? எண் மதிப்பு அளவில் சிறுசாக எடுத்துக்கணும். அதுதான் ரூல். அதை தான் 5வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே சார். இது வந்து ஒன்று இருக்கனால சரி. இப்போ இதை சுற்றி எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் இன்டகிரேஷன் என்னது? நம்ம இன்டகிரேஷன் அப்படின்னா தமிழில் டக்கு ஞாபகம் இல்லை. இன்டகிரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படத்தை பார்த்துக்கோங்க. சரியா? அது இருக்கப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது 0லேருந்து எத்தனை வரைக்கும்? 0 இருக்குது, இங்கே நாட் இருக்குது. அப்போ அடுத்து 1 6 இருக்கும், 2 3 4 இருந்துச்சுன்னா 0 to 2, 0 to 3 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? இன்டகிரலில் 0 to 5,
0 to n அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத 6வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் படிங்க. ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலை சார் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கேரண்டி தரேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் இருக்காது. 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்மாகவும் இருக்குமா, நான் யூனிஃபார்ம், சீருடையதாக இருக்கும், சீரற்றதாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே என்னது ஒரே மாதிரி இப்படி நேராக போகிறதாகவும் இருக்குமா, இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒன்று இருக்கும், சர்க்குலர் ஃபார்மில் போகுமா. ஸோ எப்படி வேணால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி மின்புல கோடுகள் எப்படி வேணால் இருக்கணும், சீராக தான் இருக்கணும், இல்லை சீரற்ற மின்புல கோடுகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல. இதுதான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், மின்புலம் மற்றும் மின்புல கோடுகள் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் 2 தடவை பாருங்கள். இந்த 7 பாயிண்ட்டை உங்கள் ஜென்மத்துக்கு எப்போ கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறது என்னோடய விஷயம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.